அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா உங்க டேவ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சரியான மழை. லைக் என்னன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே கிடையாது. பட் வந்து ஒரு 9:30 போல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே காக்கா சத்தம். என்னடான்னு வந்து பால்கனியில பார்த்தா செம்ம மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அண்டு சிலு சிலுன்னு காத்து வேற. என்னன்னு பார்த்தோன்னா, இங்க பாருங்க இந்த காக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த மழையில நனைஞ்சுக்கிட்டு ஒரே சவுண்ட் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் வந்து சரி ஓகே நல்ல கிளைமேட்டாக இருக்குது. அப்படியே ரயானும் வந்து பசிக்குதுன்னு சொன்னான். சரி சாப்பாடு செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சன் பக்கம் போனேன். அண்ட் மார்னிங்கே வந்து காஃபி எல்லாம் ஓவர் ஆகிட்டு. ஆனால் டிஃபன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஊருக்கு போகிற வேலை இருக்குது இல்லையா, அதனால் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதனால் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் இப்போ நான் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பன்னீர் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ பன்னீர் பட் எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குது, செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. நான் வாங்கி ஒரு 3 டேஸ் தான் ஆகுது. ஆனாலும் சரி ஓகே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து பார்த்தா கிச்சன் பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. அங்கே வந்து பார்த்தா அங்கேயும் பயங்கர மழை. சரி ஓகே இந்த மழைக்கு நல்லா சுட சுட பன்னீர் சீஸ் தோசை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ரயானுக்கு தான் ஆக்சுவலி இதை செய்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கெலாம் வந்து யூஸ்வலி நான் ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வந்து பன்னீர் வந்து நம்ம செஞ்சுருவோம். ஸோ ஃப்ரிட்ஜும் ஃபுல்லாக வந்து நான் இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போகிறேன். ஏன்னா ஊர்லேருந்து வரப்போ வந்து நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம். அப்போ வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா, ஸோ க்ளீன் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் அண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னென்னா கட் பண்ணியே நமக்கு வருது இந்த மாதிரி பன்னீர். ஸோ யூஸ்வலி வந்து பாராக வரும். இது வந்து க்யூப்ஸாக கட் பண்ணியே தந்துடுறாங்க. ஸோ இந்த பன்னீர் வந்து ஜெப்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா சாஃப்டாக தான் இருந்தது அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பன்னீர் மசாலாவுக்கு வந்து யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா நான் டொமேட்டோஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். வீட்டில் இருக்க டொமேட்டோ சாஸ் அந்த டேங்கி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்குவேன். அண்டு நான் டொமேட்டோவில் இருக்க அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மசாலா வந்து தண்ணி ஆக்கிடும். ஸோ அதனால் வந்து யூஸ்வலி அது போட மாட்டேன். பட் நிறைய ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க, குட்டி குட்டியாக சாப் பண்ணி. அண்டு இது வந்து அடிஷ்னல் தான். கார்ன் வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் ஸ்வீட் கார்ன் போடலாம், போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ என் பாப்பாவுக்கு யூஸ்வலி வந்து ஸ்வீட் கார்ன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணுவேன். இல்லைனா உங்கள் கிட்ட பீஸ் இருக்குது அப்படின்னா ஃப்ரோசன் பீஸ்னால் சீக்கிரமாகவே பாயில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் மசாலாவுக்கு என்ன வேணால் ஆட் பண்ணலாம். பட் பன்னீர் இஸ் த மெயின் இன்க்ரீடியன்ட் ஃபார் திஸ் பன்னீர் மசாலா. அண்ட் வந்து மசாலாஸும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். சீஸ் பன்னீர் தோசை ஓட வீடியோ ரெசிபி வந்து கண்டிப்பாக பாருங்கள் யூடியூப்பில். அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நல்லா ரிசீவ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இறைவன் புண்ணியத்தில் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுது. நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுதுன்றப்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஆல் ப்ரைஸ் கோஸ் டு அல்லாஹ். இறைவனுக்கு மட்டுமே எல்லா புகழும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி மாஷா அல்லாஹ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீஸும் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஜஸ்ட் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நிறைய ஆயில் போட வேணாம், ஏன்னா ரொம்ப ஹெவி ஆயிடும் இல்லையா. ஏன்னா வந்து ஏற்கனவே சீஸ் அண்ட் பன்னீர் இது வந்து ஹைலி ப்ரோட்டீன் தான். ஸோ நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. ரொம்ப நான் ஆயில் கூட போடல. ஈவன் நான் ஆயில் எடுத்தது கூட எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயிலில் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோ ஃபேட்லாம் இருக்காது. ஸோ லைட்டாக வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தோசையை வந்து டைப்ஸ் ஆஃப் தோசை வந்து செய்யலாம். அதில் இன்றைக்கி நான் பன்னீர் ஸ்டஃப்டு தோசை வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள், நல்லா வந்து எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சீஸ் எல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி நல்லா அந்த பீஸாவை எடுக்கிறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் வந்து நாங்கள் வெளியே தான் வந்து வாங்கினோம். லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. யூஸ்வலி வந்து சாப்பாடெல்லாம் கட்டிட்டு தான் போவோம். பட் இன்றைக்கி வந்து இல்லை வெளியே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு வெளியே மட்டும் சாப்பிட்டுட்டு, ஏன்னா மார்னிங் வந்து எல்லாமே கழுவி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து லன்ச் வந்து பண்ணால் நமக்கு கஷ்டம் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு எல்லாம் வந்து
வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து நைட்டில் கிளம்புனதுனால உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பகல்லேயே வந்து கொஞ்சம் கிளம்பிட்டோம். ஸோ இன்றைக்கி கொழுந்தனாரும் கூட வரல. நாங்கள் மட்டும்தான் ஃபஸ்ட்டு கிளம்புறோம். பின்னாடி அவன் வரேன் அப்படின்னு சொன்னான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் பல்க்கில் வந்து பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் டீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வண்டி எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க. நைட்டு டின்னர் கூட வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் எங்கேயாவது அப்படியே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ டின்னர் வந்து டின்னருக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரீச் ஆக ரொம்ப லேட் ஆயிரும். அதனால ஸோ ஆக்சுவலி இது எதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னா பாப்பாவுக்கு காது குத்த போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து அடுத்த 1 வீக்லேயே வந்து நாங்கள் ஊருக்கு போகிற மாதிரி இருக்குது. யூஸ்வலி வந்து ஊருக்கு வந்து ஒன்ஸ் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 மந்த்ஸ் கழிச்சு தான் திரும்ப ஊருக்கு போவோம். அந்த மாதிரி தான் யூஸ்வலி இருக்கும். பட் 1 வீக்லேயே போகிறோம் அப்படின்னா ஊரில் வந்து பார்த்திங்கன்னா காது குத்துறோம். எல்லா சொந்தக்காரங்களும் ஹஸ்பண்ட் சொந்தக்காரங்க எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அதனால் யூஸ்வலி வந்து ஹஸ்பண்டோட இடத்துல தான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் செய்வோம். ஸோ எங்கள் பேரண்ட்ஸு அண்ட் அக்கா, அண்ணன் எல்லாமே ஊர்லேருந்து சென்னையிலேருந்து வருவாங்க. ஸோ நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து ரீச் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ சண்டே தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம் காது குத்து இன்ஷால்லா. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பாருங்கள் அப்படியே போய்கிட்டுருக்கோம். கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ சன்செட் ஆகுது. ஸோ அந்த சன்செட் ஆகுது அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30 8 o'clock இருக்கும் இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ காஃபி வந்து எனக்கும் பயங்கர ஹெட்டேக்கு. ஸோ அதனால் வந்து ஆக்சுவலி லெமன் டீ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஹஸ்பண்ட் எப்பயுமே டீ குடிப்பாங்க. ஸோ அவர் டீ வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு வந்து காஃபி வந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஸோ காஃபி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இந்த டீ கிளாஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி காமனான இடத்துல வந்து நான் டீ கிளாஸில் வாங்க மாட்டேன். ஸோ அதனால் கப்பு மட்டும் கப்பில் வந்து எனக்கு வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ கப்பில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்ல சூடாக இருந்தது. ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். ஸோ ரீச் ஆகிட்டு கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். Until then, bye from Aisha. Thank you so much for watching my video.